சிறுமலையிலிருந்து உற்பத்தி ஆகிற சாத்தையாரை வகுத்து மலை அடிவாரத்தில் தேக்கி வச்சு 1965 காமராஜர் பீரியட்ல தாங்க இந்த சாத்தியார் அணையை கட்டினாங்க. இது சுமார் 40 கம்மாய்களை நிறைச்சிட்டு கடைசியில செல்லூர் கம்மாயை நிரப்பிட்டு மதுரையில இருக்க வைகை ஆத்துல போய் கலந்துருதுங்க. மதுரை மாவட்டத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு டேம் இதுதாங்க. இது பாலமேட்ல இருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு இந்த சாத்தியார் டேமை பார்க்கலான்னு தாங்க கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையாரு அமைதி அங்க உட்காந்துட்டு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காருங்க. உள்ள நுழைஞ்சதுமே மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக இந்த மாதிரி பல தொட்டிகளை கட்டி வச்சிருக்காங்க. நாட்டு கெண்ட மீன் தாங்க இங்கு பிரதானமா வளர்க்கப்படுது. இங்க போனதுமே குரங்கு கூட்டங்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்களை கொடுத்தவங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு குட்டி கால்வாய்க்குள்ள வியம்குட்டி இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே ரொம்ப என்ஜாய் பண்ணியா, வெளியில வரவே மாட்டேன்ட்டான். மான்வி குட்டி பயந்துகிட்டு தண்ணிக்குள்ள இறங்கவே மாட்டேன்ட்டுருச்சுங்க. வியம்குட்டி மேல வரவே மாட்டேன்ட்டான். வம்படியே அவனை மேல தூக்கிட்டு வந்தவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மேல ஏறி டேமை பார்த்துக்கிட்டே போனவங்க. அந்த இடம் அவ்வளவு அமைதியா ரொம்ப அழகா, ஒன் சைடு தென்னை மரம், ஒன் சைடு தண்ணி, நடுவுல பாதை, 2 சைட்லயும் இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோங்க. மான்குட்டியும் வியம்குட்டியும் தூக்கவே விட மாட்டேன்ட்டாங்க, நடந்தே வந்தாங்க. அதுகளுக்கு ஒரே குஷி. ரம்யமான அந்த சூழ்நிலை மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சுங்க. பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோங்க. ஒரு குட்டி அருவி மாதிரி ஒரு இடத்துல தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நிவியும் ஜனுவும் போய் உட்காந்து காலை நினைச்சிட்டு வந்தாங்கங்க. கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சுங்க. அங்க இருந்து வரவே மனசே இல்லைங்க. ஆனா வந்துதானே ஆகணும். திரும்பி வந்துட்டோங்க. அமைதியை விரும்புறவங்க நிச்சயம் இந்த இடத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க.